கனடா நாட்டின் கூட்டாட்சி உருவாக்கம் 1867 மார்ச் 29 என்பது கனடா உருவாக்க பயணத்தில் முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வட அமெரிக்காவின் பல பகுதிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டாட்சி நாடாக அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுத்தது. இந்த முயற்சிதான் பின்னர் கான்ஃபெடரேஷன் என்று அழைக்கப்பட்டது. இதன் மூலம் ஒவ்வொரு மாகாணமும் தனித்துவத்தை வைத்துக் கொண்டு ஒன்றுபட்ட அரசாங்கத்தின் கீழ் செயல்பட முடியும் என்ற நோக்கம் உருவானது. இந்த ஒன்றிணைவு முயற்சிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் விளைவாகும். ஒன்டாரியோ, கியூபெக், நோவா ஸ்கோஷியா மற்றும் நியூ பிரன்ஸ்விக் ஆகிய 4 மாகாணங்கள் இணைந்து ஒரு கூட்டாட்சி நாடாக உருவாக ஒப்புக்கொண்டன. இதற்காக பல மாநாடுகள் நடைபெற்றன. குறிப்பாக சார்லட் டவுன் மற்றும் கியூபெக் மாநாடுகள் முக்கிய பங்கு வகித்தன. இங்கு அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து புதிய நாட்டின் அமைப்பை திட்டமிட்டனர். 1867 ஜூலை 1 அன்று பிரிட்டிஷ் நார்த் அமெரிக்கா ஆக்ட் அமலுக்கு வந்தது. இது கனடாவை ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டாட்சி நாடாக அறிவித்தது. இந்த சட்டம் மூலம் மத்திய அரசு மற்றும் மாகாண அரசுகளுக்கு இடையே அதிகாரங்கள் பகிரப்பட்டன. இது கனடாவின் அரசியல் அமைப்பின் அடித்தளமாக அமைந்தது. இந்த நாளே இன்றும் கனடா தினம் என்று கொண்டாடப்படுகிறது. மார்ச் 28 போன்ற தேதிகள் இந்த அமைப்பிற்கான முக்கிய கட்டங்களை நினைவுபடுத்துகின்றன. அந்த நாளில் நடந்த தீர்மானங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் பின்னர் ஏற்பட்ட சட்ட மாற்றங்களுக்கு வழிவகுத்தன. இது கனடாவின் சுதந்திரம் மற்றும் தன்னாட்சி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய அடிக்கல்லாக அமைந்தது. மொத்தத்தில் 1867 ஆண்டில் கனடா உருவாக்கம் என்பது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல. அது பல பகுதிகளில் ஒற்றுமை, அரசியல் அறிவு மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய பார்வையின் விளைவாகும். இன்றைய கனடா ஒரு வலுவான மற்றும் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடாக உருவாக காரணமான முக்கியமான தொடக்கம் அதுவாகும்.